ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்கள் உங்ககிட்ட பேசுவாங்க. ராகு குரு பார்வையில் இருக்கும் பொழுது சாட்சாத் ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமி உங்களை வந்து பேசுவார். உங்க கனவில் தோன்றுவார். இதெல்லாம் நடக்கும். ராகு குரு பார்வையில் வரும் பொழுது அசாதாரணமான அமானுஷ்யங்கள் நமக்கு கண்டிப்பாக தோன்றும். உங்களுடைய குலதெய்வத்துடைய கோவிலா இருக்கணும், நீங்க பாடுபட்டு கட்டியிருக்கக்கூடிய ஒரு கோவிலா இருக்கலாம், சண்டை போட்டு ஒரு விஷயத்தை முடிச்சு அந்த தரப்புல நீங்க ஜெயிச்ச ஒரு கேஸனால கட்டியிருக்கக்கூடிய ஒரு கோவிலா இருக்கலாம். அதனால உங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு வரப்போகிறது, ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்க போகுது. இதெல்லாம் மிதுனத்துக்கு வந்து கோல்டன் டைம் பீரியட். மிதுனத்துக்கு இப்போ 7ஆம் இடத்துக்கு நேரடியாக குரு பார்வை இருக்குது, சனியின் பார்வையும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். 2ஆம் குழந்தை பிராப்தம். இப்போ மறுமணம் ஆகுமா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. மிதுனத்தில் பல பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க சார்? மிதுன ராசி நண்பர்களுக்கு பொதுவாக வேலையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டம், வேலையில் மாற்றம் இல்லாமல், வேலையில் எப்போவுமே ஒரே லெவலில் இருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லாமல் சுத்தமாக உட்கார்ந்துருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரத்துக்குரிய காரகனே சனி தான். அந்த சனி போய் உட்கார்ந்துருக்காரு எங்கன்னு பார்த்தா 10ஆம் இடத்துலையே உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடத்துல போய் சனி உட்காரும்போது அது பேர் காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். என்னத்தனா அவங்க வீட்டில் அவன் போய் உட்காந்துருக்கிற மாதிரி. இப்போ ரஜினிகாந்த் அவருடைய வீட்டில் ரஜினிகாந்த் இருக்கிறத விட்டுட்டு கமல்ஹாசன் போய் ரஜினிகாந்த் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? புரியுதா? இப்போ என்னன்னா ரஜினிகாந்த் தன் வீட்டிலே இருக்கார், பிரகாஷ் ராஜ் தன் வீட்டிலே இருக்கார். ராகுவும் குருவும் இன்டர் கனெக்ட் பார்த்தோம்னா தன் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு மேன்மையை கொடுக்குறார். ஏன் மேன்மையை கொடுக்குறார்? தொழிலை அபிவிருத்தி பண்ணுவார். தொழில் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வேலை 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 வேலைன்னு அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களால் மூச்சு கூட விட முடியாது, அந்தளவுக்கு வேலை இருக்கும். இன்னொன்று ராசி லக்னத்திலேயே குரு உட்கார்ந்துருக்கு. இப்போ குரு ராசி லக்னத்தில் உட்காரும்பொழுது என்னென்னா ஒரு விஷயத்த 2 விஷயமா ட்ரை பண்ணுறது, 3 தடவை ட்ரை பண்ணுறது. ஆனால் எப்படியா அந்த காரியத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி முடிக்கிறது. இதெல்லாம் மிதுன ராசி நண்பர்கள் மூலிமா கண்டிப்பாக முடியும். 2வது ராகு போய் இப்போ எங்கே உட்கார போகிறாரு? ஸ்ட்ரைட்டாக 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் உட்கார போகிறார். ராகு போய் 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்தாருன்னா நேரடி பார்வை குருவின் பார்வை ராகுவின் மேலே இருக்கிறது. அப்போ தைரியம், தன்னம்பிக்கை, வீட்டில் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் எது இருந்தாலும் முடியும். ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்கள் உங்ககிட்ட பேசுவாங்க. ராகு குரு பார்வையில் இருக்கும் பொழுது சாட்சாத் ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமி உங்களை வந்து பேசுவார். உங்கள் கனவில் தோன்றுவார். இதெல்லாம் நடக்கும். ராகு குரு பார்வையில் வரும் பொழுது அசாதாரணமான அமானுஷ்யங்கள் நமக்கு கண்டிப்பாக தோன்றும். நம்ம மனசுக்கு தோணலாம், நம்மக்கிட்ட பேசலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சேனல் மூலிமா கம்யூனிகேஷன் வரும். சேனல்னால் சன் டிவி கிடையாது, நான் சொல்கிறது ஆத்மார்த்தமான சேனல். அந்த ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால பெரிய ஏற்றங்கள் கொடுக்கறது. அப்போது வெளியூர் போவோம், வெளிநாடு போவோம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும், தேசாந்திரம் போகிறது, புரியுதா? நிறைய இடங்கள், இப்போ காசிக்கு போகிறது, கயா போகிறது, இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு கண்டிப்பாக மிதுன ராசி நண்பர்கள் பிரயாணம் பண்ணுற மாதிரி ஏற்படுறது. அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். 2வது மிகப்பெரிய ஒரு கோவில் கும்பாபிஷேகம் உங்கள் தலைமையில் நடக்கப் போகிறது. உங்களுடைய குலதெய்வத்துடைய கோவிலாக இருக்கலாம், நீங்கள் பாடுபட்டு கட்டியிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கலாம், சண்டை போட்டு ஒரு விஷயத்தை முடித்து அந்த தரப்பில் நீங்கள் ஜெயிச்ச ஒரு கேஸனால் கட்டியிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கலாம். அதனால உங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு வரப்போகிறது, ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்க போகுது. இதெல்லாம் மிதுனத்துக்கு வந்து கோல்டன் டைம் பீரியட் மாதிரி. இன்னொன்று பஞ்சமஸ்தானத்துக்கு குரு பார்வை. இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படுறது. யாரா அந்த குழந்தைன்னு கேட்டால் சாட்சாத் உங்கள் தாத்தாவே மறுபடியும் வந்து பிறப்பார். குழந்தை பாக்கியம்ங்கிறது அவ்வளோ நன்னா இருக்குது மிதுனத்துக்கு. உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும், கடன் தீரக்கூடிய வாய்ப்பு. 5ஆம் இடம் எப்போ ஆக்டிவேட்டாக இருக்கோ அப்போ தான் கடன் தீரும். கடன் வேணும்னு கேட்டாவும் கிடைக்கும். இது 2மே மிதுனத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அப்போ மனைவி மக்கள் 2ஆம் குழந்தை வேணும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. we have been trying for almost 1 year சார், இப்போ நடக்கிற சான்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கன்சல்டேஷனில் கேட்குறதும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு குரு பார்வை வந்தால் தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்படி குரு பார்வை வருதான்னு கேட்டால் மிதுனத்துக்கு இப்போ 7ஆம் இடத்துக்கு நேரடியாக குரு பார்வை இருக்குது, சனியின் பார்வையும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். 2ஆம் குழந்தை பிராப்தம். இப்போ மறுமணம் ஆகுமா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ மிதுனத்தில் பல பேருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கு. அஷ்டம சனியில் நடந்த விஷயம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இப்போ மறுமணம் ஆகும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் 100% மிதுனத்துக்கு ஏற்பட போகிறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம்.
என்ன பண்ணலாம்? 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் ராகு வந்து உட்காந்துருக்கு. குரு பார்வை நேரடியாக இருக்கிறதுனால திருக்கோவிலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருக்கோவிலூர் பக்கத்தில் ரகோத்ம சுவாமிகள் பிருந்தாவனம். அந்த ரகோத்ம சுவாமிகள் பிருந்தாவனத்துக்கு ஒரு முறையாவது வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது. மிகப்பெரிய பாவம் எது இருந்தாலும் அது சர்வ பிராயச்சித்தமாக மாறி அந்த பாவம் உங்களுக்கு சாப விமோச்சனமாக மாறும். அதனால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ விஸ்வாவசு ஆண்டு முழுமையான திருப்தி சந்தோஷத்தோட மிதுனம் இருக்க போகிறது. ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். அவ்வளோதான். மிதுன ராசிக்காரங்களுக்கு கோல்டன் டைம்னே சொல்லியிருக்கீங்க சார். அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் சார்? பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்பொழுது எப்படி பார்த்தாலும் சந்தோஷத்தின் சார்பாக 95% கொடுக்கலாம். பொருளாதாரத்தின் சார்பாக எப்படி இருந்தாலும் 90% மிதுன ராசி நண்பர்கள் நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்லலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.